Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. இன்னைக்கு ஒரு பரபரப்பான நாள். இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் வந்திருந்தாலும் நம்ம விஜய் பற்றி பேச வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா, இன்னைக்கு அவங்க கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்கு. அதில் விஜய் பேசின விஷயம் பார்த்துருப்பீங்க, ஆதவ் அர்ஜுன் பேசின விஷயம் பார்த்துருப்பீங்க. அஜெண்டா ரெடியாக இருக்குது, திமுக பயந்துருச்சு அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசின அந்த 15 நிமிஷம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வரவேற்றாங்க. இதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? அதாவது ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி அட்டர் ஃப்ளாப்பான ஒரு திரைப்படம் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இப்போ இந்த நிகழ்ச்சி ஆகிப்போச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் கட்சி ஆரம்பித்து ஓராண்டை கடந்து 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிற போது இன்னமும் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்னங்கிறது அறிவிக்கப்படலை. புரியுதுங்களா உங்களுக்கு? தொடக்க விழாவில் மேடையில் அவர் சொன்னார், ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, திராவிடமும் தமிழ் தேசியமும், தமிழ் தேசியத்தையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு. நாங்கள் பாஜகவையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குறோம் அப்படின்னு திமுகவையும் அரசியல் எதிரியாக திமுக பார்க்குறோம். அதை நாங்கள் எங்களுடைய பிரதான எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறோம் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ சாதாரணமாக இப்போ 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 இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. அதை இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அதை தொட்டு பேசுகிறாரு. அதில் எங்கள் நிலைப்பாடு என்ன, நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல தயங்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல மும்மொழி கொள்கையில் அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி, அவரோட நிலைப்பாடு தான் சொல்லிட்டாரு. மும்மொழி கொள்கைங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத அவர் நிகழ்ச்சி தொடங்கறதுக்கு முன்னாடி கையெழுத்துல போட்டார்ல, அவர் தானே முதல் கையெழுத்து போட்டார். கையெழுத்து யாருக்கு எதிரான கையெழுத்து? அது அதில் எழுதியிருக்குல்ல வாசகங்கள். அது ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கா, மாநில அரசுக்கு எதிராக, யாருக்கு கெட் அவுட்? இல்லை, ரெண்டுக்குமே எதிர்த்து தான் அந்த கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. பெண்கள் அந்த பாதுகாப்பு குறித்து இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் குறித்து இருக்கு, அதே மாதிரி மும்மொழி கொள்கை குறித்து இருக்கு, இன்னும் 2 விஷயங்கள் குறிப்பிட்டு அதுல அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு போக்கஸ்டா இல்லை, தெளிவா இல்லாம இருக்கு. உங்களுக்கு இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய மொழி கொள்கையை நான் சொல்றேன். இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதுக்காக தமிழக அரசோடு இணைந்து போராட்டங்கள் செய்யறதுக்கு கூட நாங்கள் அந்நியமா இருக்கோம். ஆனால் ஒரு மொழி கொள்கை எங்களுக்கு இருக்கு. அது என்னன்னா, தாய்மொழி கொள்கை, ஒரு மொழி கொள்கை. நாங்கள் விரும்பி எங்களை அறிவு ஆற்றலும் மிக்கவர்களாக மாற்றிக்கொள்வதற்கு, அல்லது எங்கள் வாழ்க்கைக்கு தேவையாக இருந்துச்சுன்னா உலகத்தின் எந்த மொழியை வேணாலும் நாங்கள் கற்றுக்குவோம். ஆனால் என் மொழி தாய்மொழியில தான் நான் எல்லாத்தையும் கற்கணும். எங்களுடைய வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழி, எங்களுடைய கல்வி மொழி, இது எல்லாமே பேச்சு மொழி, எல்லாமே எங்களுக்கு என் தாய்மொழியில் இருக்கணுங்கிறது எங்கள் மொழி கொள்கை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அந்த ஒரு மொழி கொள்கையை தான் நாங்கள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயலுவோம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. அதுபோல் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்ல, இல்லை நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஏற்போம், அல்லது நாங்கள் ஒரு மொழி கொள்கையை ஏற்போம், அல்லது நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், காரணம் என்ன, இந்த கொள்கையை நாங்கள் கொண்டிருப்பதால் இதை எதிர்க்கிறோம்னு ஒரு கிளாரிட்டி வேண்டாமா? இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மும்மொழி கொள்கையினுடைய நிலைப்பாடு என்ன, நாங்க என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்களுடைய அந்த முதல் மாநாட்டிலேயே அவர் வெளிப்படையா சொன்னாரு, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாரு. பாயிண்ட் நம்பர் 1. மும்மொழி கொள்கை விவகாரத்திலையும் இன்னைக்கு அவர் டீட்டெயில்டா பேசலையே தவிர, ஆக மொத்தத்தில் அவர் எதிர்ப்புங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார்ல. இல்லை அப்படி கிடையாது. கொள்கை ரீதியாக நாங்கள் இந்த விடயத்தை முன் வைக்கிறோன்னு மக்களுக்கு சொல்லணும். இங்கே பாருங்க, மக்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியாது. 3 மணி நேரம் திரைப்படம் கிடையாது இது. மக்கள் மறந்துக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது மக்களுடைய இயல்பு மறப்பது. அதை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா தான் அவங்க நெஞ்சில் போய் நிற்கும். சும்மா நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. நெஞ்சில் போய் நிற்கிறது மாதிரி செய்திகளை பதிவு செய்யணும். இப்போ இந்த தொடக்க நிகழ்வில் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓராண்டு கடந்திருக்கு, இப்போ சில முடிவுகளை அவங்க எடுத்திருப்பாங்க, சில கொள்கைகளை அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம்.
ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் செய்யலை. என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார்? திமுக இருக்காங்க. அது திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுல கூட என்ன தயக்கம்? அப்படியே முழுங்குறீங்க. அதிகாரத்தில் இருக்கிற, சரி அது வேணாம் விடுங்க, அப்படி ஏன்? இல்லை, ஒரு படம் இருக்கு, அது முடிச்சுட்டு பேசுவார. அதுதான் தம்பி, அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் மக்களுக்கானவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், யார் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். அவர்களை அடையாளப்படுத்தி நீங்கள் வந்து பேசணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பாசிசமும் பாயாசமும் இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆல்ரெடி இதுக்கான விளக்கத்தை வந்து அவர் மாநாட்டிலையும் சொல்லியிருக்காரு, அவருடைய அறிக்கையிலையும் வந்து சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து திமுக பாஜக இந்த 2 பேரையும் எதிர்க்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காருங்கிறது இதுலேருந்தே தெரியுது. அப்போ இதுலேருந்தே உங்கள் வாதம் இல்லை, நாங்கள் என்ன கேட்குறோம், முதல்ல இருந்து இந்த விமர்சனத்தை வைக்கிறோம். கருத்தியல் ரீதியாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். பாசிசம் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, பாயாசங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கணும். திமுகவே சொல்கிறாரு. இல்லை, அது எப்படிங்கிறேன். என்ன பாசிசத்துக்கு ஒரு பொருள் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. பாயாசங்கிறதுக்கு என்ன இருக்கு? மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தை நீங்கள் குறை செய்யறதுக்கு, அதை சுட்டி காட்டுறதுக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பாயாசம் என்கிற வார்த்தை, பாசிசம் என்கிற போது என் மூளை ஒன்று சொல்லுது, ஓ பாசிசம்னா இதுதான், முசோலினி போல, ஹிட்லர் போல அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. அப்ப பாயாசங்கிறதுக்கு என்ன? அதை திரும்ப திரும்ப நீங்க பயன்படுத்தி அவர் புதுசா உருவாக்குறாருல, தலைவரா வந்து அவர் ஒரு புதிய டேர்ம் உருவாக்குறாரு. அந்த டேர்முக்கு என்ன பொருள்? அப்போ வாட் இஸ் தட்? இன்டர்நேஷனலா பாசிசங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு வைடு யார்கிட்ட சொன்னீங்கன்னாலும் பாசிசம், நாசிசம் எல்லாருக்குமே தெரியும். அது போன்ற ஒரு வார்த்தைமா பாயாசம். இளைஞர்களுக்கு புரிய போகுது தம்பி. அப்படி கிடையாது தம்பி, அப்படி மிஸ்கைடு பண்ணக்கூடாது. அப்ப சரியான விமர்சனம் முன் வைக்கிறீங்க, திமுக மேல நீங்க ஒரு விமர்சனத்தை முன் வச்சு ஒரு வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கணும். அதே மாதிரி இப்ப பாருங்க, சொல்றாரு வந்து இந்த கட்சி வந்து எளிய மக்களுக்கான கட்சி, இது முதலாளிகளுக்கான கட்சி இல்ல, பண்ணையார் கட்சி கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா இந்த தம்பி விஜய் அவர்களோட கட்சியில இருக்கிற தம்பிங்க, மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் செய்யற அட்டூழியம் இருக்கு பாருங்க. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத அட்டூழியத்தெல்லாம் அவங்க செய்யறாங்க. இல்ல, என்ன செய்யறாங்க? ரோட்ல கிரேனை கொண்டு வந்து லாரியில பூவை கொட்டி கிரேன்ல இருந்து அள்ளி தூவுறாங்க. பெரிய, அதாவது கிரேன்ல இருந்து தூக்கி ராட்சச மாலையை தூக்கி கொண்டாந்து அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு கொண்டாந்து கழுத்துல கொண்டாந்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் பண்ணையார்த்தனம் இல்லையா? இதெல்லாம் எளிய மக்களோட தனமா கேட்குறேன். அப்போ உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணையாரா இருக்கான். உங்க கட்சியில இருக்கிறவங்களுடைய செயல்பாடு எல்லாமே மிக பெரிய அட்டூழியம் கொண்டதாக இருக்கு. அதையெல்லாம் கட்டுப்படுத்தினீங்களா? ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நம்ம கட்சி எளிய மக்களுடைய கட்சி. மக்கள் பாத்தீங்கன்னா அந்த செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்கு திண்டுக்கல்ல. ஏன்னா அது அவ்வளவு பெரிய பொதுமக்களுக்கு இடையூறா அமைஞ்சிருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்ப இதையெல்லாம் நீங்க கண்டிக்காம இந்த மேடையில அதெல்லாம் கண்டிச்சிருக்கலாமே. நம்ம எளிமையான மக்களோட கட்சி, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை பார்த்து நம்முடைய சொந்த சகோதரன்னு நினைக்கணும். நீங்க செய்கிற பல காரியங்கள் மக்கள் நம் மீது வெறுப்படைகிறது மாதிரி இருக்கு, அதெல்லாம் யாரும் செய்யக்கூடாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த 2வது ஆண்டு தொடக்க நிகழ்வுக்கு பிறகு அது போன்ற அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் எதையும் செய்யக்கூடாது நீங்க அப்படின்னு அறிவுறுத்தணுமா வேண்டாமா? இல்ல, ஒருவேளை அவரு இன்டோர் மீட்டிங்ல இது சொல்லுவாரோ என்னமோ, இங்க வந்து என்ன பேசணுமோ, தம்பி என்ன ஊடக கவனம் பெறுமோ, அல்லது வந்து வெகு மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ, அல்லது அங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மெசேஜை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு. இன்டோர் மீட்டிங்ல அதெல்லாம் சொல்லுவாரு. இல்லைங்க தம்பி, நமக்கு தெரிஞ்சுட்டு ஒரு விக்கிரவாண்டியில ஒரு இது நடத்தினாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு போராட்டத்துக்கு போறேன் பரந்தூருக்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்து ஓராண்டு நிறைவுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. 2ஆம் ஆண்டு தொடக்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. இது தவிர அவர் யாரையும் எங்கேயும் சந்திக்கலையே. அவர் இண்டிவிஜுவலா பல பேரை சந்திச்சு பேசியிருக்காரு ஒழிய ஒரு காத்திரமா தன்னுடைய கட்சியில் பயணிப்பவர்களுக்கான ஒரு அறிவிப்பு மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ இது போல அங்கே பல இடங்கள்ல வந்து இந்த தம்பிங்க பயங்கரமா விஜய் அவர்களுக்கு ஒரு திரைப்படம் வெளியாகிற போது எப்படி கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவாங்களோ, எப்படி கட் அவுட்டுக்கு மாலை மரியாதை செய்வாங்களோ, அது போன்ற ஒரு கல்ச்சரை இவங்க வந்து பொது வெளியில அரசியல் களத்துல உருவாக்குறாங்க. இது ஏற்புடையது இல்லை. இது மக்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அதான் இப்ப நீங்க சொல்றது மூலியமா இதெல்லாம் வந்து விஜய் பேசியிருக்கணும் அப்படிங்கிறீங்க. நிறைய விஷயம் வந்து பேசாம இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றது மூலியமா புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா பங்கேற்றிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் வந்து
ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை அழைத்ததோ அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றதோ நமக்கு முரண்பாடு கிடையாது. அவர் ஒரு நல்ல பிரமாதமான ஒரு காரியம் செஞ்சுருக்காரு. அது என்னென்னா, இவங்க ஒரு கையெழுத்து போட்டாங்கல்ல, அதில் நான் கையெழுத்து போட முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதில் சொல்கிறதில்ல ஒன்றிய அரசை நீங்கள் எதிர்க்கிறீங்க. பிரசாந்த் கிஷோரோட நிலைப்பாடு எதிர்க்கிறாரா ஏற்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? மாநில அரசை நீங்கள் எதிர்க்கிறீங்க. பிரசாந்த் கிஷோர் அவங்களோட பயணித்தவர், அவர் ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? அது மேபி சொல்லப்படலையான்னு என்னன்னு எனக்கு தெரியல. அவர்கிட்ட வந்து அந்த போர்டு விஜய் எப்போ அவர் கையெழுத்து போடுறாரோ அப்போ தான் அவரும் வந்து அந்த பக்கத்தில் வராரு. புஷி ஆனந்த் வந்து கையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்து உடனே வெங்கட்ராமன் வந்து கையெழுத்து போடுறாரு. மேபி அது தமிழில் இருந்தனால அவருக்கு சரியா புரியலையா என்னன்னு தெரியல. எதுக்காகன்னு அவருக்கு மேபி சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம். அதனால அவர் கையெழுத்து போடாம அதுதான் தம்பி, புரோட்டோகால் வந்து எப்போவுமே இனிமையாக தான் அவங்க வந்து கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாடம் அப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு ஆளை, இந்தியா முழுதும் அறிந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அவரை இப்படி ஒரு தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தி இன்னைக்கு நியூஸ் எல்லா சேனல்லையும் நியூஸாக தான் நோ சொன்ன பிரசாந்த் கிஷோர். அப்போ இது வந்து என்னமோ பிரசாந்த் கிஷோரை இழிவு செய்கிறது மாதிரி இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா அவரோட நிலைப்பாடு என்ன சார், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கையெழுத்து இது வச்சுருக்குறோம் சார், அதோட நோக்கம் வந்து இதுதான். ஒன்று, நாங்கள் மோடி அரசையும் எதிர்க்கிறோம், மாநில அரசையும் எதிர்க்கிறோம், அதற்காக வேண்டி கெட் அவுட் அப்படின்னு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா எனக்கு உடன்பாடு இல்லை. இன்சைடு த ரூமு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அழகாக இங்கே தவிர்த்து இருந்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதை வந்து சரியா பண்ணல புரோட்டோகால் சரியா வந்து அவங்க வந்து செய்யல. ஒன்று. ரெண்டாவது வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு பீகாரி, தோனி ஒரு பீகாரி, தோனி வந்து தமிழ்நாட்டுக்கு பல வெற்றிகளை ஈட்டி கொடுத்துருக்காரு, நானும் வந்து பல வெற்றிகளை தமிழ்நாட்டுக்கு ஈட்டி கொடுத்துருக்கேன், அடுத்து நான் வந்து விஜய்க்கு வந்து வெற்றியை நான் வந்து ஈட்டி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தேசிய இனத்தை முன்வைத்து அவர் வந்து பேசுறார். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இங்கே வைக்கப்படுற விமர்சனம் என்ன? தமிழ்நாடு குறித்து எதுவும் தெரியாத பிரசாந்த் கிஷோர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து எதுவும் தெரியாத பிரசாந்த் கிஷோர், மக்களையே இதுவரைக்கும் சந்திக்காத, மக்கள் பிரச்சனை எதிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத, எந்த ஒரு பொதுக்கூட்டமோ எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்போ இதுவரைக்கும் செய்யாத விஜய் கூட நின்று இன்னும் ஒரு 8 மாதம் தான் இருக்கு, இந்த காலகட்டத்தில் எப்படி இவங்க அரசியலில் வந்து வெளில வைக்கிறது? இல்லை, இப்போ 2021 நான் வந்து வேற ஒரு கட்சிக்காக வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லி வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு, விஜய்க்கு வந்து நான்லாம் தேவைப்படாது, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றம் தேவை, கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இங்கே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்காங்க, இங்கே ஒரு மாற்றம் தேவை, அதனால நான் வந்து விஜய்க்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை நான் கவனிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறதே அந்த பேசும்போது அவரு இல்ல அப்படி இல்ல, நம்ம அப்படி பார்க்கல. இன்னும் பேசிட்டு நிறைய விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் கூட நான் வந்து அடுத்த வருஷம் ஒருவேளை விஜய் கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னா என்னுடைய உரை வந்து தமிழ்ல இருக்கும் அப்படிங்கிறாரு. வெற்றி பெற்றுச்சுனான்னு சொல்லல, விஜய் கட்சி வெற்றி அடையும், வெற்றி விழாவில் நான் தமிழ்ல உரை நிகழ்த்துவேன் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னார். பாசிட்டிவா தான் சொன்னார். வெற்றி பெற்றுச்சுனான்னு ஒரு சந்தேகத்தோட சொல்லல, உறுதியா சொன்னார். இப்ப அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளில் பங்கெடுக்கணும், பொதுக்கூட்டங்கள் நடத்தி தன்னுடைய கொள்கைகள் குறித்து பேசணும், செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அப்பப்போ இருக்கிற பிரச்சனைகளில் அவருடைய பார்வை என்னங்கிறத மக்களுக்கு பதிவு செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவர்களுக்கு ஏற்படும். இல்லை, இப்போ நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு விஜய் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்பிக்கை இல்லாமையா கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் வந்து அந்த முதல் மாநாட்டுக்கு வந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து நாங்க ஒரு 90 லட்சம் வந்து நபர்களை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு புள்ளி வரும் சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை ஓரம் ஃபுல்லா வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி. யாரு எந்த ஒரு நடிகர் வந்து ஒரு கூட்டம் போட்டாலும், ஒரு பொது இடத்துக்கு போன நடிகர் இல்லை, இப்ப ஒரு கட்சி தலைவர் இல்லைங்க, அவர் நடிகர் தான், கட்சி தலைவராக வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அந்த கட்சி ஒரு தேர்தலில் பங்கெடுத்து தன்னுடைய பலம் என்னங்கிறது இன்னும் நிரூபிக்கலை. அதற்கான வாய்ப்பு வந்துச்சு ஈரோடு கிழக்கில், அதில் பங்கெடுத்துருக்கணும், ஆனால் அவங்க பங்கெடுக்கலை. அவங்களுக்கு பயமா இல்லை மிஸ்கைடு யாராவது பண்ணாங்களான்னு தெரில. இல்லை, அவங்க கட்சியை சார்ந்தவங்க ஆல்ரெடி உள்ளாட்சி தேர்தலுக்கெல்லாம் வந்து போட்டியிட்டு வெற்றிலாம் பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, விசிகா அப்படிலாம் கிடையாது உள்ளாட்சி தேர்தலில்.
அது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களை பொறுத்து. விஜய் போட்டோ போட்டு தானே அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுதாங்க அதுதானே வெற்றி. கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க தம்பி உள்ளாட்சி தேர்தலில். அந்த பகுதியில் இப்போ நான் நிற்கிறேன், அந்த பகுதியில் நான் கொஞ்சம் ஃபெமிலியரானாலே எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க, அண்ணனுக்காக போடுவாங்க. இல்லை அப்படி கிடையாது தம்பி. எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சிக்காக ஓட்டு போடுறது குறைவாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ஆகவே சட்டமன்ற தேர்தலில் தோற்றுருவாங்கன்னு நினைப்பாங்க, ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். அதனால வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது தேர்தல் களத்தில் நின்று பலர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் இவர் மாதிரியே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், புரியுதுங்களா? அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது தன்னை வந்து எளிமைப்படுத்தி கொண்டு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டு மக்களோட படுத்து தூங்கினார். திண்ணையில், கிராமப்புறங்களில் திண்ணையில் படுத்து தூங்கினார். மக்களாக பழகினார். மக்களாக ஒவ்வொரு நாளும் கிராமமாக பயணம் பண்ணார். அப்படி வந்து அரசியல் களத்தில் நின்று தோத்து போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகுதான் அவர் வந்து வேற தன்னுடைய நடவடிக்கைகளை வந்து அரசியல் ரீதியாக மாற்றி கூட்டணி வச்சு இப்போ இன்னைக்கு வந்து துணை முதல்வராக அவர் வந்து இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அப்போ மக்கள் வந்து நீங்கள் வந்து மக்களாக வரணும், மக்களோடு இறங்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற தேவையும் அவசியமாக இருக்கு. இல்லை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குல்ல, ஒரு வருஷத்துல இன்னும் வந்து ஒரு 3 மாசம் கூட படத்துக்காக ஒதுக்குனா கூட ஈதி 8 மாசம் வந்து அவர் மக்களுக்காக நிக்க போறாரு. இல்ல அப்ப அது அந்த டைம் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க யாருக்கும் தெரியாம ஓடி போய் சந்திச்சுட்டு உடையாந்துடுறீங்க. ஒரு ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான போராட்டத்துக்கு போறாரு. பத்திரிகையாளர்கள் கெஞ்சிக்கிட்டு தொடர்ந்து வாகனத்தை துரத்திக்கிட்டு ஓடியாராங்க. அவர் பாட்டில் கண்ணாடி ஏற்றிட்டு அதை அவங்கள பற்றி கண்டுக்காம அவர் பாட்டில் வர்றாரு. ஏன் அச்சப்படுறீங்க? பத்திரிகையாளர்கள் தானே வந்து ஊடகம் வந்து ஒரு முக்கியமான ஜனநாயகத்தின் ஒரு தூண் இல்லையா? அவர்களை சந்தித்து நான் இந்த நோக்கத்துக்காக வந்தேன், இந்த மக்களை சந்திக்க விடலை, ஆகவே நான் வந்து அடுத்து நான் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன், அடுத்து இதை செய்ய போகிறேன் அப்படின்னு பேசிட்டு வர்றதுல கூட உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்லை அவருக்கு என்ன தயக்கமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அவருக்கு வந்து அனுபவம் பத்தலை, நாலேஜ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியும். எனக்கு முடக்க ஏதாவது மாட்டி அதாவது சிக்கிட்டாருனா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அதான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ நீங்கள் சாதாரண இப்போ அண்ணாமலையும் சீமானையும் வந்து செய்தியாளர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நம்ம சென்னையில் பார்க்குறோம். மற்ற இடங்கள்ல கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது செய்தியாளர் சந்திப்பு. நான் சொல்றது அது மாதிரி சென்னையில் ஒரு வேளை ப்ரெஸ் மீட் பண்ணி அவர் எதுவும் ஒரு டெம்ப் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் விஜய் கொந்தளித்துட்டார், விஜய்க்கு பேச தெரியல அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அது நீங்க விஜய்க்கு எதிராக இங்க பல்வேறு விஷயங்கள் வந்து கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினரே வந்து நம்மகிட்ட சில பேர் பேசும்போது சொல்றாங்க. ஒருவேளை இது ஒரு ஹைலைட் ஆகி விஜயகாந்த் எப்படி காலி பண்ணாங்களோ, எப்படி வந்து அண்ணாமலையும் சீமானையும் டார்கெட் பண்றாங்களோ அதே மாதிரியும் விஜயை நிப்பாட்டி வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க ஏதோ நினைக்கிறாங்களே. நான் என்ன கேட்குறேன், அண்ணன் செந்தமிழன் சீமானை வீழ்த்துவதற்கு திமுக எடுக்கிற முயற்சிகள், நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள், இதையெல்லாம் விடவா வந்து பெருசா விஜய்க்கு செஞ்சிட முடியும்? இல்ல அண்ணன் சமாளிச்சிருவாரு, விஜய் சமாளிச்சிருவாரு பத்திரிகையாளரை. இல்ல பத்திரிகையாளரை சந்திக்கும் போதுதான் தம்பி ஒருத்தருடைய உண்மையான முகம் வந்து மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரியும். ஒரு செய்தியில அவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறது தெரியும். இப்ப கேக்குறாங்க, பிரசாந்த் கிஷோர் அதுல கையெழுத்து போடல, அது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஆதவ அர்ஜுனா தமிழகத்தின் ஒரே நம்பிக்கை தளபதி விஜய் அப்படின்னு சொல்றாரு, அது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அண்ணன் சீமானவர்களை கேட்கும்போது இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காரு, அதனுடைய தலைவரை நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர்னு சொல்லாம வேற யாரை சொல்ல முடியும்? அப்ப அதுல ஒரு தப்பும் இல்லை. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போடாத நான் பாராட்டுறேன், இது 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 இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுடைய கருத்து என்ன? அந்த கருத்தை நீங்க வெளிப்படுத்துறதுல என்ன தவறு இருக்கு, பிழை என்ன இருக்கு, என்ன அவரை வந்து தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு உதாரணத்தோட சொல்றேன். நிறைகுடம் ததும்பாது, ஒன்றும் இல்லாட்டியும் தழும்பாது. இதுல எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரி ஓகே, அவர் வந்து விரைவில் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகன் வந்து கடந்த வாரம் எனக்கு பேட்டி கொடுத்தாரு. கூடிய விரைவில் எல்லாரையும் சந்திக்க போறார், உங்களையும் சந்திப்பார், மக்களையும் சந்திக்க போறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.